ஹலோ ஆல். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது டைபோல் பத்தி பார்க்க போறோம். இந்த டைபோல்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா வந்து டைங்கிறது அதிலேயே உங்களுக்கு மீனிங் இருக்கு இல்லையா? டைங்கிறது 2. அப்ப 2 போல். அதான் வந்து டைபோல் அப்படின்னு பேரு. இப்ப டைபோல்ன்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 2 சார்ஜஸ் இருக்கு. அதாவது பிளஸ் கியூ சார்ஜ் அண்ட் மைனஸ் கியூ சார்ஜ். 2 சார்ஜ் இருக்கு. இந்த 2 சார்ஜோட டிஸ்டன்ஸ் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 2a. அதாவது 2 சார்ஜஸ் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் 2a. இதுக்கு பேரு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா, டைபோல்ன்னு பேரு. இதுக்கு வந்து நம்ம இன்னொரு கான்செப்ட் சொல்லலாம். அதாவது எலக்ட்ரிக் டைபோல்ன்னு கூட நம்ம இந்த கான்செப்ட் வந்து சொல்லலாம். கரெக்ட். இந்த எலக்ட்ரிக் டைபோல் பத்தி நம்ம வந்து டீட்டெயில்டா வந்து அடுத்தடுத்த இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது இந்த எலக்ட்ரிக் டைபோல்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் டைபோல்ல ஆக்சியலா வந்து ஒரு சார்ஜ் இருந்தா எப்படி இருக்கும்? ஆக்சியல் அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட்டா வந்து ஒரு சார்ஜஸ் வந்தா எப்படி இருக்கும்? அதாவது எனக்கு டைபோல் இங்க இருக்கு. இது வந்து எனக்கு டைபோல் பிளஸ் கியூ சார்ஜ், மைனஸ் கியூ சார்ஜ். இந்த டைபோல்ல நான் இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ வச்சேன் அப்படின்னா, அதாவது இந்த டைபோல் கிட்ட இதுக்கு பக்கத்துல நான் இங்க ஒரு டெஸ்ட் சார்ஜ வச்சேன் அப்படின்னா, இந்த டைபோல் வந்து என்ன மாரி வந்து ரியாக்ட் பண்ணி, எந்தெந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வரும், அதோட டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும்? அத வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ரைட். அதுக்கப்புறம் இத வந்து நம்ம ஈக்விட்டோரியல்ல கால்குலேட் பண்ண போறோம். ஈக்விட்டோரியல்ங்கிறது வந்து உங்களுக்கு 2 அதேதான் 2 டைபோல் இருக்கு. ஆனா வந்து சென்டர்ல வைக்க போறோம். இது வந்து பிளஸ் கியூ சார்ஜ், இது வந்து மைனஸ் கியூ சார்ஜ் செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் 2a. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா, ஆக்சியல்ல வச்சா எப்படி இருக்கும்? செகண்ட் ஈக்விட்டோரியல்ல அதாவது சென்டர்ல வச்சா உங்களுக்கு என்ன மாரி வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இப்ப இதுலருந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதாவது டைபோல் வந்து 2 சார்ஜஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல வந்து செப்பரேட் பண்ணி வச்சா அதுக்கு பேர் வந்து டைபோல்ன்னு பேரு. இப்ப ஆக்சியல்ல இந்த இடத்துல வைக்கும்போது என்ன மாரி ரெஸ்பான்ஸ் இருக்கும்? இப்ப பாருங்களேன், இது பாசிட்டிவ் சார்ஜ். இது டெஸ்ட் சார்ஜ். டெஸ்ட் சார்ஜ்ன்னா உங்களுக்கு தெரியும். டெஸ்ட் சார்ஜ் ஒன்லி பி அட் அ பாசிட்டிவ். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்ப இது வந்து பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் என்ன பண்ணும்? பாசிட்டிவ், பாசிட்டிவ் ஆல்மோஸ்ட் ரிப்பல் பண்ணும் இல்லையா? அப்ப இந்த டைரக்ஷன்ல வந்து ரிப்பல் பண்ணும். ஓகே. அப்ப இதுல புரொடியூஸ் ஆகுற இந்த இது வந்து நம்ம E பிளஸ் Qன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் பிளஸ் Q சார்ஜஸ். அது எந்த டைரக்ஷன்ல தள்ளுது? இந்த டைரக்ஷன். ரைட். இது நெகட்டிவ் சார்ஜஸ். இது பாசிட்டிவ் சார்ஜஸ். இந்த டைரக்ஷன்ல அட்ராக்ட் பண்ணும். ஓகே. இது E மைனஸ் Q. உங்களுக்கு நான் டைரக்ஷன் வந்து கரெக்ட்டா ஸ்பெசிஃபையா பண்ணியிருக்கேன். அதாவது இந்த லென்த் அதிகமா இருக்கு. இது வந்து சின்னதா இருக்கு. அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ரிப்பல்ஷன் வந்து அதிகமா இருக்கு. இந்த இடத்துல. அதே மாரி இங்க அட்ராக்ஷன் வந்து கம்மியா இருக்கு. அதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இந்த நான் இது போட்டிருக்கேன். நெக்ஸ்ட். இப்ப இந்த 2 சார்ஜஸ் இருக்குன்னா, இது பாசிட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து இந்த டைரக்ஷன்ல ரிப்பல் பண்ணும். E பிளஸ் Q சார்ஜ். ரைட். இது இங்க Q இருக்கு மைனஸ். இது வந்து டெஸ்ட் சார்ஜ் பாசிட்டிவ். இது இந்த டைரக்ஷன்ல உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். E மைனஸ் Q. ஓகே. சோ அப்ப டைபோல்ல நம்ம பார்க்க போறது இந்த 2 கான்செப்ட் தான். ஓகே. இன்னும் உங்களுக்கு நெறைய கான்செப்ட் இருக்கு. நீட் அண்ட் ஜேஇல வரும்போது நான் அத வந்து உங்களுக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்றேன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல. ரைட். இப்ப ஆக்சியல் ஃபர்ஸ்ட் கான்செப்ட், ஆக்சியல் செகண்ட் கான்செப்ட், ஈக்விட்டோரியல். ஓகே. இப்ப இதுல நல்லா பாருங்க. நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மொமெண்ட். ஓகே. மொமெண்டம் கிடையாது. மொமெண்ட். மொமெண்ட்னா என்ன? ஓகே. மொமெண்ட் அத பத்தி நம்ம இந்த சாப்டர்ல டிஸ்கஸ் பண்ணும்போது என்னன்னா, ஒரே ஒரு கான்செப்ட் சேர்த்துக்குவோம். டைபோல் மொமெண்ட்ன்னு. ஓகே. மொமெண்ட்னா நமக்கு தெரியும். எப்பயுமே வந்து மொமெண்ட்னா ஜெனரலி டெர்ம் மொமெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே. அப்ப மொமெண்ட் அப்படினாலே ஃபோர்ஸ் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அதுக்கு பேரு தான் வந்து மொமெண்ட்ன்னு பேரு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்களேன். டைபோல் மொமெண்ட் இருக்கு. அப்ப டைபோல் மொமெண்ட்ன்றபோது கண்டிப்பா வந்து டைபோல்ங்கிறது வந்து இந்த கான்செப்ட். ஓகே. அப்ப இந்த ஃபோர்ஸ் இங்க எனக்கு என்னவா இருக்கும்? நல்லா பாருங்க. ஃபோர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? இந்த இடத்துல. இப்ப டைபோல் மொமெண்ட்னா விச் இஸ் ரெப்ரசன்ட் பை P. ஓகே. இந்த கான்செப்ட்ல டைபோல் மொமெண்ட்னா நம்ம Pன்னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்ப டைபோல் மொமெண்ட் P which is equal to ஃபோர்ஸ் இங்க எனக்கு என்னவா இருக்கும்? ஃபோர்ஸ் இங்க எனக்கு என்னவா இருக்கும்? நல்லா வந்து யோசிச்சு சொல்லுங்க. இந்த இடத்துல எனக்கு ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்? டைபோல் மொமெண்ட்ல அதாவது இந்த டைபோல்ல எனக்கு ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்?
வில் டிஸ்கஸ். வெயிட். டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது? பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் எனக்கு என்னது இந்த இடத்துல? ஆக்சுவலா வந்து 2a இல்லையா? 2aங்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ். ரைட். அப்ப ஃபோர்ஸ்ங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல எது ஃபோர்ஸ் குடுக்குது உங்களுக்கு இந்த இடத்துல? சார்ஜ். அப்ப இந்த இடத்துல குடுக்குற ஃபோர்ஸ் வந்து எனக்கு சார்ஜ். அப்ப Q இன்டு 2a. ஓகே. அப்ப டைபோல் மொமெண்ட் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 2aq. ஓகே. இது எங்க சார் இந்த டைபோல் மொமெண்ட் யூஸ் ஆகும் அப்படின்னா, இந்த மொமெண்ட்னாலே வந்து உங்களுக்கு ஸ்மால் சர்க்குலர் ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம மொமெண்ட்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் சர்க்குலர் ஃபோர்ஸ் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து வருதோ, அந்த இடத்துல எல்லாமே வந்து வி ஆர் யூசிங் டைபோல் மொமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு ஃபோர்ஸ் குடுக்கறதுனால இது வந்து என்னோட டைபோல்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்ப இந்த இடத்துல எனக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்மால் சர்க்குலர் ஃபோர்ஸ் இருக்கோ, அந்த இடத்துல வந்து வி ஆர் யூசிங் டைபோல் அதாவது இந்த மாரி. உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதுதான் வந்து உங்களுக்கு மொமெண்ட்ன்னு பேரு. அதாவது ரொம்பலாம் திரும்பாது. லைட்டா அப்படி ஒரு ஷேக் மாரி இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து மொமெண்ட்ன்னு பேரு. ஓகே. எங்கெல்லாம் வந்து இது மாரி ஒரு லைட் ஷேக் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, மொமெண்ட் யூஸ் பண்ணுவோம். சரி. இதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் வந்து டார்க்ன்னு பேரு. இந்த டார்க்ங்கிறது என்னன்னா, லார்ஜ் சர்க்குலர் ஃபோர்ஸ்ன்னு பேரு. ஓகே. நான் அது வந்து ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். ரைட். அப்ப எனக்கு இப்படி இருக்கிற டைபோல் வந்து இவ்வளவு தூரம் திரும்புச்சு அப்படின்னா, ரொம்ப லாங்கா திரும்பி இருக்கு இல்லையா? அப்ப இதுக்கு பேர் வந்து லார்ஜ் சர்க்குலர் ஃபோர்ஸ்ன்னு பேரு. அதுக்கு பேரு டார்க் அப்படின்னு. ஓகே. இந்த டார்க்னா என்ன அப்படின்னா, லார்ஜ் சர்க்குலர் ஃபோர்ஸ். அதாவது இவ்வளவு தூரம் இருக்கிறது, இவ்வளவு தூரம் திரும்பிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு லார்ஜ் சர்க்குலர் ஃபோர்ஸ். அதுக்கு பேர் வந்து டார்க்ன்னு பேரு. ரைட். சோ இந்த டார்க் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வென்னெவர் தேர் இஸ் அ லார்ஜ் சர்க்குலர் ஃபோர்ஸ் எங்கெல்லாம் வருதோ, அந்த இடத்துல வந்து வி ஆர் யூசிங் டார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி. இந்த இடத்துல டார்க்கோட ஃபார்முலாவும் எனக்கு என்னதுதான் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். ஓகே. அப்ப எனக்கு டார்க் இந்த இடத்துல என்னதுதான்? ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். மொமெண்ட்டும் எனக்கு ஃபோர்ஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான். 2ஓட ஃபார்முலாவும் வந்து எனக்கு சேம் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா, இங்க நம்ம ஸ்பெசிஃபையா என்ன சொல்றோம் அப்படின்னா, சின்னதா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட் இந்த மாரி இருந்துச்சு அப்படின்னா, வி ஆர் யூசிங் டைபோல் மொமெண்ட். இப்ப டார்க்ங்கிறது வந்து எனக்கு எங்க இருக்கும் அப்படின்னா, லார்ஜா அப்படி திரும்புற இடத்துல டார்க் இருக்கும். சரியா? இப்ப இந்த 2 கான்செப்ட்டுமே வந்து நம்ம இந்த டைபோல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இந்த டைபோல்ல இந்த 2 கான்செப்ட்டையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதாவது இங்க இந்த டார்க்ங்கிறது எப்ப உங்களுக்கு புரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, ஒன்லி வித் அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதாவது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எங்கெல்லாம் வருதோ, அந்த இடத்துலலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, டார்க்ன்னு யூஸ் பண்ணுவோம். எதனால சார் அங்க யூஸ் பண்றோம் அப்டின்னா, நீங்க எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இது மாரி குடுக்கும்போது, இது வந்து யூ ஜஸ்ட் கன்சிடர் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே. இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ். சரி இது வந்து பாசிட்டிவ் சைடு, இது வந்து நெகட்டிவ் சைடு. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல நீங்க டார்க் அதாவது இந்த டைபோல வந்து இது மாரி வச்சீங்க அப்டின்னா, இந்த மாரி ஒரு டைபோல் இருக்கு. இது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகுது அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இது மாரி திரும்பும். அதாவது இப்டி இருக்கிறது இந்த மாரி திரும்பும். ஓகே. இப்டி இருக்கிறது இந்த மாரி திரும்பும். அப்ப இப்டி இருக்கிற ஆப்ஜெக்ட், இப்டி இருக்கிற அந்த டைபோல் எனக்கு இவ்வளோ தூரம் திரும்பிருச்சு இல்லையா? அப்ப இவ்வளோ தூரம் திரும்புனதுனால, அந்த இடத்துல எனக்கு என்ன புரொடியூஸ் ஆகுது அப்டின்னா, டார்க் புரொடியூஸ் ஆகுது. ஆனா, நீங்க இந்த டைபோல் மொமெண்ட் இருக்கு இல்லையா? இந்த டைபோல் மொமெண்ட் எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்டின்னா, இந்த 2 கேஸ்ல வந்து யூஸ் ஆகும். அதாவது ஆக்சியல்லயும், ஈக்விட்டோரியல்லயும் யூஸ் ஆகும். ஏன் ஆக்சியல், ஈக்விட்டோரியல் யூஸ் ஆகும்னா, இதுதான் என்னோட டைபோல் அப்டின்னா, அந்த டைபோல் வந்து லைட்டா இப்டி இப்டி ஒரு ஷேக் தருமே தவிர, அந்த ஷேக் கூட எனக்கு தெரிஞ்சு வராது. ஏன் அப்டின்னா, அது டெஸ்ட் சார்ஜ் தான். அப்ப லைட்டா இப்டி இப்டி அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல எனக்கு டைபோல் மொமெண்ட் ஏன்னா ரொம்ப ஸ்மால் சேஞ்சஸ். ஓகே. ஆனா இங்க எனக்கு அப்படி கிடையாது. மொத்தமா இப்படி இருக்கிறது டோட்டலா இப்படி திரும்புது. ரைட். அப்ப எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருந்தது அப்படின்னா, வி ஆர் யூசிங் டார்க். அதே உங்களுக்கு எதுவுமே இல்லாம டெஸ்ட் சார்ஜ் நம்ம இங்க போட்டுறலாம். டெஸ்ட் சார்ஜ டெஸ்ட் சார்ஜ் வச்சிருந்தேன் அப்படின்னா, டெஸ்ட் சார்ஜ் இருந்துச்சுன்னா டைபோல் மொமெண்ட் வரும். இதுவே
எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல டார்க் வரும். இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். நான் அடுத்த வீடியோல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதோட டெரிவேஷன் எப்படி இருக்கு? ஆக்சியல் டெரிவேஷன் எப்படி இருக்கு? ஈக்விட்டோரியல்ல டெரிவேஷன் எப்படி இருக்குன்றத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். சோ நான் ஏன் இவ்வளவு டீடைல்டா இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, வி ஆர் கோயிங் ஃபார் த நீட் அண்ட் ஜேஇ இல்லையா? நீட் அண்ட் ஜேஇக்கு வந்து சும்மா நம்ம வந்து டெரிவேஷன மட்டும் போட்டான்னா வந்து அத புரிஞ்சுக்க முடியாது. இப்ப நான் இந்த கான்செப்ட் சொன்னதுக்கு அப்புறம், நீங்க வந்து உங்க புக் எடுத்து பாருங்க. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த டார்க்னா என்ன? டைபோல் மொமெண்ட்னா என்ன? இது ஏன் டைபோல் மொமெண்ட் வந்து இங்க யூஸ் பண்றோம்? டார்க் ஏன் வந்து எக்ஸ்டர்னல்ல வந்து யூஸ் பண்றோம்? இத வந்து உங்க புக் எடுத்து பாருங்களேன். ஈஸியா வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரைட்? சோ இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதோட டெரிவேஷன வந்து நம்ம ஃபுல்லா ஒரு ஒரு தடவ ஒரு ஒரு ஷாட்ல வந்து ஃபுல்லா இந்த ஆக்சியல் என்ன, ஈக்விட்டோரியல் என்ன, அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இருக்கும்போது அதோட டெரிவேஷன் என்னன்றத நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அதுவரைக்கும் ஸ்டே கியூரியஸ்.